சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். ரியாஸ், சேலத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்கள்? அதில் எத்தனை சதவீதத்தினர் வாக்களித்திருக்கிறார்கள்? முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகள் என்ன? நட்சத்திர வேட்பாளர்களை கொண்ட தொகுதிகள் என்ன? வாக்கு எண்ணும் மையங்களில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றதா? சொல்லுங்க. வணக்கம் மோகன். தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதியாக, அதாவது முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவர் போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதி பார்க்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 4 மையங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம் மேற்கு, ஓமலூர், வீரபாண்டி ஆகிய தொகுதிகளுக்கான இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது கருப்பூர் பொறியியல் கல்லூரியிலும், அதே போல ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி ஆகிய தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது மாருதி பாலிடெக்னிக்கிலும், அதே போல ஏற்காடு தெற்கு, வீரபாண்டி ஆகிய தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அம்மாப்பேட்டையில் உள்ள கணேஷ் கல்லூரியிலும் நடைபெற உள்ளது. எடப்பாடி மற்றும் சங்ககிரி தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை சங்ககிரியில் உள்ள விவேகானந்தர் கல்லூரியில் நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வாக்குப்பதிவான நடைபெற்றது. குறிப்பா 25,23,228 பேர் வாக்களித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முதற்கட்டமாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு மூலமாக இந்த வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கப்பட உள்ளது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அனைத்து தொகுதிகளிலும் 2100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இங்கு பொறுத்த வரைக்கும் அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கப்பட உள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குப்பதிவானது சேலம் வீரபாண்டி தொகுதியில் பதிவாகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வாக்குப்பதிவு என்பது சரியாக 8 மணிக்கு தொடங்க உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது முழுவீச்சில் செய்யப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ். மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகளில் பெறப்பட்ட வாக்குகள் தமிழ்நாடு முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் எண்ணப்பட இருக்கின்றன. சரியாக 8 மணிக்கு இன்னும் சில நொடிகளில் வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கிறது.